ஸ்வீட் பீன்னு சொல்லிட்டு 2015 வெளியான ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த படத்துல நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபீல் குட் இருக்கும். அதையும் தவிர்த்து குக்கிங் மூவி ஆச்சுல. ஸோ அதோடு மட்டும் இல்லாம இந்த படத்துல பயங்கரமா நம்ம எமோஷனலா அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைனர் கான்செப்ட் இது எதுவுமே வேணாம். அப்படியே ஸ்டோரி காரை போயிடலாமா? இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இவன் பேரு செனன்ட்ரோ. சிட்டிலே வந்துட்டு சின்னதா ஒரு பேன் கேக் கடை ஒன்று வச்சிருக்காங்க. இந்த கடை ஆக ஓகன் சொல்லிட்டு பிரபலம் கிடையாது. சின்னதா ஒரு கடை. அது பக்கத்துல ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல். அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் பிரேக் டைம்ல இங்க வந்து சாப்பிடுறது ஒரு வழக்கமா இருக்கும். அதுலயே ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? எப்போதுமே இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ பண்ற வேலைகள்லாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு அவனை சைட் அடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி தான் நிறைய பொண்ணுங்க வந்து போவாங்க. நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியானவன், அதிகமா பேச மாட்டான். அவன் உண்டு அவன் வேலை உண்டு தான் சொல்லி இருப்பான். ஆனா இதுக்கு முன்னால பயங்கர ரகடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஜெயில் வரைக்கும் போயிட்டு பயபல இப்பதான் திருந்தி இந்த கடையில ஒரு வேலையாளர் தான் வேலை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது அவனுடைய சொந்த கடை கூட கிடையாது. அப்படி காலமான இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த பொண்ணுங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு அங்க இருந்து வராங்க. ஆக்சுவலா அவங்க தான் நம்ம படத்தோடைய ஹீரோன். அவங்க பேர் வந்து வகனா. வகனாவும் அப்படிதான், யார்கிட்டயும் அதிகமாவே பேச மாட்டா, ஒரு இன்ட்ரோவர்ட். இவங்க சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருமே கிடையாது. ஒரு போரிங்கான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. வீட்ல இருந்து ஒரு மாதிரி சோகமா வந்து நம்ம ஹீரோடைய கடையில உட்காந்து இந்த பேன் கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவ வந்து கிளாஸ்க்கே போவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் நம்ம ஹீரோ கிட்ட எப்பமாச்சும் மனசு விட்டு பேசுவா போல. இந்த மாதிரி இவ உட்காந்து சாப்பிட்டு இருக்க அந்த பக்கமா அவனுடைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயதான ஒரு பாட்டி வராங்க. இவங்கிட்ட வந்துட்டு, தம்பி இந்த மாதிரி உன் கடைக்கு முன்னால வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்கப்பா, நான் வேலைக்கு சேரலாமா அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி பாவமா கேக்குறாங்க. அவனும் பாக்குறான், ஐயோ பாட்டி, நான் எடுபடி வேலைக்கு தான் ஆட் தேவைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இங்க இருக்கிற வேலையெல்லாம் கண்டிப்பா உங்களால செய்ய முடியாது, ரொம்பவும் கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல தம்பி, நான் எந்த மாதிரியான வேலைலாம் பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து நான் பார்ட் டைம் தான் கேட்டிருந்தேன் பாட்டி, சம்பளம் வேற கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ எவ்வளவு தான் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்கிற. இப்போ ஒரு 300 கொடுக்குறேன்னா எனக்கு வெறும் ஜஸ்ட் ஒரு 150 கொடுத்தா போதும் ஒரு நாள் சம்பளமான்ட்டு சொல்லும்போது அவன் யோசிக்கிறான், பாட்டிக்கு இந்த மாதிரி கஷ்டமான வேலையை கொடுத்து அவங்களை சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு, பட் இது உங்களுக்கு செட்டே ஆகாது, தயவு செஞ்சு வேற எங்கேயாச்சும் வேலை தேடி பாருங்களேன், கண்டிப்பா இந்த சிட்டில உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை கிடைக்கும்னு சொல்றான். உடனே பாட்டி கொஞ்சம் சோகமா இருந்தாங்க, பாக்குறதுக்கு வேற ரொம்ப பாவமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேன் கேக் வந்து கொடுக்குறான். பாட்டி வந்து வாங்கிட்டு துட்டு கொடுக்குறாங்க. ஐயோ துட்டுலாம் வேணாம் பாட்டி, சும்மா தான் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டியும் அதை வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி பாவமா போயிருந்தாங்க. ஹீரோனு கேக்குறாங்க, இந்த மாதிரி பார்ட் டைம் ஆள் தேவைப்படுதா, பேசாம நான் வேணா ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டதும், அது உனக்குலாம் செட் ஆகாது, நீ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, நீ வீட்டுக்கு போனதும் ஹோம்ஒர்க் பண்ணுவியா, இங்க பாத்திரம் கித்திரம் கழுவிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேன் கேக்கில வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்கும், அதெல்லாம் வந்து அவளுக்காக கொடுக்குறான். இந்த மாதிரி தான் டெய்லி இவ வருவா, டேமேஜ் ஆன பேன் கேக்லாம் அவளுக்கு வந்து கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். இப்ப மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இவன் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி அந்த பாட்டியம்மா வந்து நிக்கிறாங்க. அகைன் வந்து வேலை கேட்டு தான் நிக்கிறாங்க. பாட்டி, நான் தான் நேத்து சொல்லிட்டு நீ வேலைங்க கிடையாதுன்ட்டு கேட்ட கூட அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நேத்து நான் அவனுடைய பேன் கேக் சாப்பிட்டேன், பேன் கேக் ஓகே தான், பட் வந்து அதுல ஜாம் வச்சு கொடுத்த தெரியுமா, அந்த பீன் பேஸ்ட் வந்துட்டு சரியில்லப்பா, அது நீ எங்க இருந்து வாங்கி பண்ற, இல்ல நீயே ஓனா பண்றியா அப்படின்னு வந்து கேட்டதும், அது பீன் பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் பாட்டி, அது பண்றதுக்கே முடியாது, சோ அதனால கடையில இருந்து தான் நான் வாங்கி அதை சோ பண்றேன், அதனால தான் பாட்டி அது கொஞ்சம் சுமாரா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் நீ ஓனா பண்ணி இன்னும் பெஸ்டா வந்து சோ பண்ணு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உன் பேன் கேக் அடிச்சுக்க எதுவுமே முடியாது, கஸ்டமர்ஸ் இன்னுமே வந்து கூடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆனா அது ரொம்ப பண்றதுக்கு கஷ்டமாச்சு, அதுக்குன்னு சொல்லிட்டு தனி டேலண்ட்லாம் வேணும், நான் இது வரைக்கும் ரொம்ப டேஸ்டான பீன் பேஸ்ட் நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சாப்பிட்டது கிடையாதா, ஓகே இந்தப்பா என் கையால பண்ண பீன் பேஸ்ட், இதை நீ சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு நாளைக்கு சொல்லு, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு பாட்டியம்மா அவங்க பண்ண பீன் பேஸ்ட்டை வந்துட்டு ஏதோ பாக்ஸ்ல வச்சு கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அது ஓரமா தூக்கி வச்சிருந்தான். அப்ப அவங்க கொடுத்துட்டு போன அந்த பீன் பேஸ்ட்ல இருந்து அப்படியான ஒரு ஸ்மெல் இருந்து அப்படியே வந்து அவனை இழுக்குது. அடா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்து ஸ்மெல் பண்ணா, இது வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்மெல்ல வந்துட்டு அந்த பேஸ்ட் அவன் பார்த்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதை மெல்லமா எடுத்து சாப்பிடுறான். அவ்வளவுதான், மிரண்டு மெர்ஸ்லாம் போயிருந்தான். அவ்வளோ டேஸ்டா இருக்குது. பாட்டி நம்ம சும்மா நினைச்சோம், இப்படி இந்த பேஸ்ட்டை கொடுத்து அலற வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்ப மறுநாள் அந்த பாட்டி வராங்க. பாட்டி நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், நேற்று அதை கொடுத்துட்டு போன கொஞ்ச நேரத்தில் நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன், அவ்வளவுதான், நான் அரண்டு போயிட்டேன், நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கை பக்குவத்துல நான் எந்த ஒரு பேஸ்ட்டுமே சாப்பிட்டது கிடையாது, என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்டான பீன் பேஸ்ட் நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்ட்டு ஆகா ஒவ்வொன்று புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறான். பாட்டி கேட்கறாங்க, நல்லா தானே இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து கேட்டதும், நல்லா இருந்துச்சாவா பாட்டி, நீங்க மறுபடியும் வர மாட்டீங்களா, ஒருவேளை அப்படியே போயிருவீங்களா, உங்களை நான் எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நானே கொஞ்சம் பயந்து போற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் தம்பி, எனக்கு ஒரு வேலை தேவைப்படுச்சு, அதனால தான் வந்தேன்னு சொல்லும்போது, ஓகே பாட்டி, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாளையில இருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிருங்க, நாளைக்கு காலம்பர ஒரு 8 மணிக்கு வந்துருங்க, நம்ம 11 மணிக்கு தான் கடை ஓபன் பண்ணுவோம், சேல் பண்ணுவோம்னு சொல்லும்போது, 11 மணிக்கு நீங்க வந்து கடையை ஓபன் பண்ணி சேல் பண்றீங்கன்னா நம்ம காலம்பர ஒரு 5 மணிக்கே வந்து இதை தயாரிக்கணும்னு சொல்றாங்க. என்னது 5 மணிக்கேவா? ஆமா 5 மணிக்கே தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு 5 மணினா 5 மணி டான்னு நம்ம பாட்டி வந்து
பாத்தீங்கன்னா காலங்காத்திலே வந்து நிக்கிறாங்க. நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த பாட்டி இருக்காங்க தெரியுமா, பெர்ஃபெக்ஷன் அப்படி பெர்ஃபெக்ஷனா இருப்பாங்க. அவ்வளவு சுத்தமத்தமா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பண்ணுவாங்க. இப்போ இந்த பீன் பேஸ்ட் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறத இன்ச் பை இன்ச்சா எப்படி பக்குவமா அவங்க பண்றாங்கங்கறத மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். முதல்ல இந்த பயிர் இருக்கு தெரியுமா, அந்த பயிரை வந்து நல்லா ஊற வச்சிருப்போம் போல, அதை அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டு எடுத்து பாக்குறாங்க. அதுல கொஞ்சம் சரியில்லாம இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாலே பார்த்து பக்குவமா போடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா மிதமா கொதிக்கிற மாதிரி வந்து அதை வேக விட்டு அப்புறம் அதை வெளியே எடுத்துருந்தாங்க. வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு அரிப்பு போட்டு சலடை போட்டு எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டெம்பரேச்சர்ல தான் வச்சு நம்ம அதை கொதிக்க விட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அகைன் வந்து போட்டு அதை கொஞ்ச நேரம் வேக்காட விடுறாங்க. அப்ப அந்த நீராவிக்கான ஸ்மெல் இருக்கு தெரியுமா, அதை வச்சே கணிச்சு ஓகே நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை சிங்க்ல வச்சு நல்லா டேப்பை திறந்து விட்டு அதுலயும் மெல்லமா இந்த மாதிரி டேப்பை திறந்து விட்டா மேல இருக்கிற கசடு ஃபுல்லாமே வந்து அப்படியே வெளியே போயிருமா. அது போனதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல தண்ணியை ஊத்தி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிதமா வேக வச்ச இந்த பீன்ஸ்லாம் அதுல கொட்டி ஒரு 2 மணி நேரம் நல்லா வேக்காடா விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை திறந்து எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி கிளறி விடணும் அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்ற விதம்லாம் இருக்கு தெரியுமா, சின்னதா பக்குவம் மாறினா கூட அந்த டேஸ்ட் கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு அவனுக்கு இன்ச்சு பை இன்ச்சா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி சொன்ன மாதிரி ஃபைனலா அந்த பீனுக்கான பேஸ்ட்டை பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரேல ஊத்தி வச்சுட்டு நல்லா தோசைக்கல்ல சின்ன ரவுண்டா அப்படி பேன் கேக்கை ரெடி பண்ணி 2 கேக்கை எடுத்து அதுக்கு நடுவுல அந்த பேஸ்ட்டை வச்சு அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அவனும் எடுத்து வச்சுட்டு இப்ப காலையில இருந்து இப்போ வரைக்கும் நல்லா வேலை பார்த்ததுக்கு களைப்பாவும் நல்ல பசியாவும் இருக்கிறதுனால அப்படியே எடுத்து சாப்பிடுறாங்க பாருங்க. நமக்கே ஒரு வாய் கிடைக்காத சொல்லிட்டு நாக்கில் அப்படி எச்சூர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. அவனும் பாட்டி அடி பொலி பா பட்டையை கிளப்பினீங்க என்னமா இருக்குது டேஸ்ட் அப்படின்ட்டு ஆக ஆகன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறான். பாட்டியும் அந்த பேன் கேக் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா கடையை ஓபன் பண்ணி வழக்கம் போல அந்த 3 கேர்ள்ஸ் தானே வருவாங்க, அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குதா, அந்த பொண்ணுங்க சும்மாவே கலாய்க்கும், என்ன சார் என்ன மயாஜாலம் பண்ணீங்க, வழக்கத்துக்கு மாறா பேன் கேக் அவ்வளோ டேஸ்டா இருக்குது, அதுலயும் அந்த பீன் பேஸ்ட் அப்படி தூக்கலா இருக்குது, ஏதோ இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை கரெக்ட் பண்றதுக்கான யுக்தியா இது, வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு மூஞ்சி வேற பிரைட்டா இருக்குதுன்னு வச்சு ஓடிட்டு இருக்குதுங்க, கொஞ்சம் வேற சிரிக்கிறானா, இங்கே பார்ட்டி சாருக்கு சிரிப்புலாம் வருது அப்படின்ட்டு வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி வந்துட்டு இந்த மாதிரி இப்பதான் நான் பேன் கேக் சாப்பிட்டு போனேன், ரொம்பவும் சூப்பரா இருக்குது தம்பி அப்படின்ட்டு ஒரு 3-4 பார்சல் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம பாட்டி பண்ண அந்த பீன் பேஸ்ட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படி ஆக ஆகுன்னு புகழ்ந்து தான் போயிருக்கிறாங்களா. அதனால என்னைக்கும் இல்லாத மாதிரி இவங்க கூட கொஞ்சம் சிரிச்ச முகமா வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோன் பாக்குறாங்க. ஆமால கொஞ்சம் ஆள் பிரைட்டா இருந்த மாதிரி தெரியுதுன்ட்டு இவ்வளவு வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சு அந்த பேன் கேக்கை சாப்பிடும்போது டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது. அதுக்கு காரணமே அந்த பீன் பேஸ்ட்னு சொல்லிட்டு அவளும் கூட அதை ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது போல. அம்மாவுடைய கேரக்டர் வந்து சரி கிடையாது, அதனால அவளுக்கு வந்து அம்மாவும் பிடிக்காது. இப்போ கூட டேபிள் இருந்து இவருடைய புக்ல அவங்க அம்மா தெரியாதனமா கையில் வச்சிருக்கிற பீரை கொட்டி விட்டுருந்தாங்க, அதுல பட்டுருது. அதனால கோபடங்க இந்த புக் எடுத்து போயிட்டு இருக்கிறா. அவங்க அம்மா கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டா. சோ அதனால ரொம்பவும் லோன்லியா ஃபீல் பண்ணுவாளா. இவளுக்குன்னு இருக்கிறது சின்னதா ஒரு குருவி ஒரு கூண்டுல போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறா. அதுக்கிட்ட தான் சும்மா ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பா. இப்போ அப்படியே கட் பண்ண கடையில தான் பாட்டி வந்து அந்த பீன்ஸை வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வேக அந்த பீன்ஸ் கிட்ட வந்து மூடி தூக்கிட்டு செல்லங்களா இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி நல்ல மெதமா வெந்து வரணும் சரியா, அப்படி இப்படின்ட்டு ஏனாதோ ஆனன்னு கூடவோ குறைஞ்சிடவோ கூடாது, நான் சொல்ற மாதிரி தான் நீங்க வந்து வெந்து வரணும் சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவன் கேட்கறான் என்ன பாட்டி அதோடலாம் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிதான் நம்ம சமைக்கிற எந்த பொருளா இருந்தாலும் அதோட தான் நான் பேசிக்கிட்டே வந்து இந்த மாதிரி சமையல் பண்ணுவேன், சமையலும் வந்து சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டியெல்லாம் வந்துட்டு சொல்ல போனா முடியல, ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி இந்த சேர்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வயது முதிர்ச்சியால உடல் கண்டிஷன் இருக்குது. அப்படி இருந்துமே கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை பாக்குறாங்க. எல்லா வேலைகளுமே முடிச்சதுக்கு அப்புறமா கடையை ஓபன் பண்றானா அந்த கர்ட்டனை எடுத்துட்டு பார்த்தா இப்போ அந்த கடைக்கு முன்னால பாத்தீங்கன்னா கூட்டம் அலமோதுது, அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது, என்னடா இது நம்ம கடைக்கு முன்னால இவ்வளவு பேரா அப்படின்னு அதிர்ச்சியாகி போயிருந்தாங்க. சோ நேத்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரே நாள்ல இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருச்சு, அந்த அளவுக்கு கூட்டம் அலமோதுது. இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. பாட்டி நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, எனக்கு கூட மாற இருந்து உதவி பண்ணுங்க, இவ்வளவு கூட்டனால சமாளிக்க முடியாதுன்னு சொன்னதும் பாட்டி வந்துட்டு அவனுக்கு கூட மாற இருந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவனு வேகமா கஸ்டம்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா கடை நல்ல பிக்கப் ஆயிருச்சு, ஒரே நாள்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு. அப்படியே நாட்கள் கடந்து போகுது, நல்ல பிரபலமா கடை ஓடிட்டு இருக்க. இப்போ இவன் வீட்டுல இருக்கும்போது அந்த கடையோட ஓனர் வராங்க, அதாவது ஓனரோட ஒய்ஃப் தான் வராங்க. ஆமா கடை நல்லா சூடு பிடிச்சு போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமா உங்களுக்கே தெரியல இந்த மாதிரி நான் ஒரு பாட்டியை வேலைக்கு வச்சிருக்கேன்ல, எல்லாம் அவங்களுடைய மகிமை தான், இவ்வளவு ஃபேமஸ் ஆகிறதுக்கு அந்த கீயை நம்ம பாடிக்கிட்டு தான் இருக்குது, அதாவது அவங்க பக்குவமா பண்ணக்கூடிய அந்த பீன் பேஸ்ட் தான் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஓனர் லேடி சொல்றாங்க நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதாவது அந்த பாட்டியை பத்தி கேள்விப்பட்டேன், அது மட்டும் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா போதும் நம்ம கடைக்கு ஒரு பையில வர மாட்டான் அப்படின்ட்டு இந்த மாதிரியான ஒரு குண்டை தூக்கி போடுத்து, அதாவது நம்ம பாட்டியோட கை வந்து கொஞ்சம் செதஞ்சு போன மாதிரி இருக்கும், அது ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டு தான் பாட்டியோட கை அப்படி இருக்குது போல.
போல. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, அந்த நோய் வேற ஒண்ணுமே இல்ல, தொழுநோய் தான். தொழுநோயால தான் அந்த பாட்டி பாதிக்கப்பட்டு அவங்க கை இப்படி இருக்குதுன்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம கடைக்கு வரும்போது பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னா. இது வேற யாருக்குமே தெரியாது, இது மட்டும் கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நம்ம கடைக்கு ஒரு பையில வர மாட்டான், அப்படியே இழுத்து மூட்டு போக வேண்டியதான். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னை சும்மாவே விட மாட்டாரு, பேசாம அந்த பாட்டியை வேலையை விட்டு தூக்கி விட்டுரு அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க சொன்னதும் இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவனும் சொல்றான், எங்க பாட்டிக்கு அந்த மாதிரி கை சதஞ்சு போயிருக்குது, நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். ஆனா பட் அது தொழுநோயால தான் ஆச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதையும் தவிர்த்து பாட்டி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. ஒரு தொழுநோயாளியா இருந்தா அவங்களால பேச முடியாது, எந்திரிச்சு இருக்கிற முடியாது. ஆனா பாட்டி இங்க வந்து எல்லா வேலைகளையுமே பாக்குறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கடை இப்ப சூடு பிடிச்சி நல்லா ஃபேமஸ் ஆயிருக்குது, நல்ல வருமானமும் கிடைக்குது. அதுக்கு காரணமே அந்த பாட்டி தான். வீணா போட்டு என்னத்தையும் ரூமர்லாம் பரப்பிட்டு இருக்காதீங்க, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் பரப்புறதுக்கு இல்ல கண்ணா, இங்க வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த பாட்டி கையை பார்த்துட்டு ஊர்ல பேசிட்டு இருக்காங்க, நீ அதுக்கு முன்னால அந்த பாட்டியை வேலை விட்டு தூக்குன்னு சொல்லும்போது இவன் எவ்வளவு சொல்றான், அந்த பாட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு தெரியும், நான் அவங்க கூட இப்படி இந்த ஒரு வாரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்க பியூரா நார்மலா தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் அடிச்சு சொல்றான். ஓகே, அப்போ அந்த பாட்டி எங்க தான் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடமாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டதும், ஓ தெரியுமே, அவங்க ஒரு லெட்டர் கூட எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அவங்க அட்ரஸ் அப்படின்ட்டு அவங்க எழுதி கொடுத்த அட்ரஸை வந்துட்டு பேப்பரை வந்து கொடுத்ததும் அவளும் வாங்கி படிக்கிறா. அப்படி படிக்கும்போது ஆக்சுவலா நம்ம பாட்டி இருக்கிற இடமே வந்து எங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த தொழுநோயாளிகள்லாம் வந்து குவாரண்டைன் படுத்தி வச்சிருப்பாங்க, அந்த ஏரியா பக்கம் தான் நம்ம பாட்டி இருக்கிற ஏரியாவும் வருது. ஸோ அந்த லேடி சொல்றாங்க, தம்பி கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அந்த பாட்டி நாளைக்கே வேலையை விட்டு தூக்கிரு, இல்ல உன் கதை வேற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோ இந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்சிருக்கான். அந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் அவங்க கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இவனால இப்போ வந்து எதுவுமே மறுப்பு தெரிவிக்க முடியாது, நம்ம பாட்டியா கண்டிப்பா வேலையை விட்டு தான் தூக்கி ஆகணும். பட் வந்துட்டு அவனால முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு மாதிரி முழிக்கும் போது அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி எழுதி கொடுத்த அந்த பேப்பரை தொட்டுட்டாங்களாம், அதுக்காக சானிடைசர்லாம் போட்டு கையை வாஷ் பண்றாங்க. ஓகே ஓகே நான் கிளம்புறேன், நாளைக்கு இந்த பாட்டி வேலையை விட்டு தூக்கிடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு வருது பாருங்க ஆத்திரம், இருக்கிற பொருட்கள்லாம் போட்டு உடைக்கிறான், மேல மொட்டை மாடிக்கு சோகமா போறான். ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டியோட அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங். இப்பதான் வந்துட்டு அந்த பாட்டி வந்ததுக்கு அப்புறமா கடையும் நல்ல பிக்கப் ஆயிடுச்சு, அவனும் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா இருந்தான். அது மொத்தத்துக்கு உல வைக்கிற மாதிரி இந்த லேடி இப்படி சொல்லிட்டு போறாங்கல்ல, அவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியாம ஒரு பித்து பூச்ச மாதிரி இருக்கிறான். நாளைக்கு வர பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி நீங்க வேலைக்கு வர வேணாம், அப்படியே போயிருங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி உடஞ்சு போய் குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்குறான். காலையில நம்ம பாட்டி தான் வந்து ஃபோன் பண்றாங்க, தம்பி எங்க இருக்கிறீங்க, நான் கடைக்கு வந்துட்டேன், இன்னும் கடையை நீங்க ஓபன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனுக்கு என்ன சொல்றதே தெரியல. பாட்டி இன்னைக்கு உடம்பு ரொம்பவும் டயர்டா இருக்குது, நான் இன்னைக்கு லீவ் எடுக்க போறேன், நீங்களும் வேணா லீவ் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு கடையை வேணா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்துட்டு அப்படியாப்பா சரி சரி நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வேணா கடைக்கு போய் ஓபன் பண்ணி சுட்டு விற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவனால எதுவுமே சொல்ல முடியல. அப்புறம் அவங்க வந்து யோசிக்கிறான், ஒரு மனிதாபிமானத்துல நம்ம யோசிக்கும் போது இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, பாட்டி நீங்க வந்துட்டு கடை நடத்துங்க, நான் அப்புறமா ஃப்ரீயா இருந்தா வரேன்னு சொல்லிட்டு போன் பேசி கம்முன்னு இருந்துக்கிறான். இந்த பக்கமா பாட்டியை கடையை ஓபன் பண்ணி பாத்திரம் கித்தலாம் கழுவி பேன் கேக்கை அவங்களே ரெடி பண்ணி ஸ்டோர் ஓபன் பண்ணா எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, வழக்கம் போல ஏராளமான பேர் வந்து வாங்குறாங்க. நம்ம பாட்டியை வந்து பேன் கேக்ல அந்த பீன் பேஸ்ட்லாம் வச்சு அவங்களே சர்வ் பண்றாங்க. ஆக்சுவலா பாட்டி வந்துட்டு தொழுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா இப்ப கிடையாது, அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு டீனேஜ் டைம்ல இருக்கும்போது தான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பியூரா குணமாயிட்டாங்க. இப்போ வந்துட்டு எந்த ஒரு வியாதி இல்லாம பாட்டி நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய கையில தான் இந்த மாதிரி சந்திச்சு போயிருக்குதா, அதுதான் ஒரு காரணம். மற்றபடி பாட்டியை பத்தி எந்த ஒரு குறையுமே கிடையாது. வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்து சாப்பிட வராங்க. அப்ப இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாட்டியை பாக்குறா. என்ன பாட்டி நீங்க தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற அந்த பார்ட் டைம் ஒர்க்கரா அப்படின்னு கேட்டுட்டு, ஆமா செனட்டர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் இன்னைக்கு லீவ் போட்டாரு, நான் தான் வந்துட்டு பேன் கேக் பண்ணி கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பட் என்ன கொஞ்சம் சொதப்பல முடிஞ்சு போச்சு, அதாவது கொஞ்சம் கருகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் சொதப்பல முடிஞ்சு போச்சு, அதாவது பேன் கேக் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் கருகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாட்டியோட பேசும்போது நம்ம ஹீரோனுக்கு கூட ரொம்பவே பிடிச்சி போகுது. பாட்டி வந்துட்டு சொல்ல போனா நம்ம ஹீரோனுடைய ஏஜ்ல இருக்கிறத வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்றதா வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த காலகட்டத்துல தான் அவங்களுக்கு அந்த நோய் ஏற்பட்டதுனால அவங்கள அடைச்சி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, அதாவது கூண்டுல அடைச்ச ஒரு குருவியாட்டம் தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிருக்குது. அந்த மரத்துல இருக்கிற குருவியெல்லாம் பார்த்து உண்மையில சொல்ல போனா குருவிகளா பிறந்திருக்கணும், அதுதான் உண்மையில லக்கில எப்படி ஒரு ஃப்ரீடமா அது பாத்துக்க சுத்திக்கிட்டு இருக்குதுன்ட்டு இப்படி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கூட ஒரு பேர்ட் வளர்க்குறேன் பாட்டி, பட் எங்க வீட்டில் வைக்கிறது ஹவுஸ் ஓனருக்கு வந்து பிடிக்கல. ஆக்சுவலா வந்துட்டு நாங்க வந்து இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல பெட் அனிமல் எதுவுமே வளர்க்க கூடாது, அதை வந்துட்டு யார்கிட்டயாச்சும் கொடுத்துடணும் வேற எங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, வேணா நீங்க வேணா வாங்கி வளர்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது ஓகே ஓகே கண்டிப்பா நான் வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பாட்டி சொல்லி இந்த மாதிரி பார்த்த முதல் நாளே வந்துட்டு பாட்டிக்கும் ஹீரோனுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகுது. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரதுக்கு முன்னாலே இவங்களே வந்து எல்லா வேலைகளுமே இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து பாட்டிய அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். ஏன்னா நேத்து தனி ஆளா இருந்து இந்த கடையை சமாளிச்சு அகைன்
திடீர்னு இன்னைக்கு காலம்பர கிளம்பி வந்து பிசுறளவு கூட களைப்பு இல்லாம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆச்சரியமா பாக்குறான். பாட்டி வந்து பார்த்துட்டு தங்க வெளியே நிக்கிறத பார்த்ததும், என்ன தம்பி இவ்வளவு லேட் ஆயிருச்சா, இப்பதான் வாரீங்களான்றது கேட்டதும், ஆமா பாட்டி நேத்து லீவ் போட்ட நானே லேட்டா வரேன். ஆனா நேத்து முழுவதும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்பீங்க, ஆனா காலம்பரை கிளம்பி வந்து எந்த ஒரு சலிப்பு இல்லாம வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா, அத்தான ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, நேத்து உனக்கு ஒரு கதை தெரியுமா, நான் அந்த பேன் கேக் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீச்சு விட்டோம் பாத்துக்கோ, அது எனக்கு எப்படி பண்றதே தெரியல அப்படின்ட்டு ரொம்ப கியூட்டா பாவமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை, ஆனா ஒன்று தம்பி நான் வந்துட்டு இருந்த மாவு எல்லாத்தையுமே சும்மா வரல அவளத்தையும் வித்து தீர்த்துட்டேன். ஏன் வெளியே கூட நான் சோல்ட் அவுட்னு போர்டு கூட வச்சு தெரியுமா, அப்புறமா கூட நிறைய பேர் வந்து கேட்டாங்க பாட்டி இருக்கா இருக்கான்ட்டு, நான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி வச்சுனேன் தம்பி அப்படின்ட்டு அவ்வளவு இன்னசென்ட்டா அவங்க சொல்லும்போது, அவங்கள எப்படா வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவனாலே ஒரு நிமிஷம் யோசிக்க முடியல. பாட்டி நீங்க எனக்கு ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நம்மளுக்கு பக்குன்னு ஆயிரும், ஒருவேளை பாட்டியை வேலையை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல போறானான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் பெருந்தன்மையா வந்து சொல்றான், பாட்டி நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த கடை கண்டிப்பா இந்த மாதிரி பிக்கப் ஆயிருக்காது. அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த பீன் பேஸ்ட்லாம் பண்ணிட்டு நீங்க போக கூடாது, கடைசி வரைக்கும் காலையில இருந்து கடையை முடிகிற வரைக்கும் நீங்க தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ண போறீங்க, மற்ற வேலைகள் எடுபடி வேலைகள் நான் தான் பார்க்க போறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டன் ஆகி போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி அவங்க நிறைய கடைகளுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிதைந்த கைகள் இருக்கிறதுனால நிராகரிக்கப்பட்டுக்கிறாங்க போல. பட் நம்ம ஹீரோ வந்து அதுக்கு எத்தனை மாதிரியா, பாட்டி நீங்க தான் கஸ்டமர்ஸ்க்கு இனிமேல் பரிமாறணும், அதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு சம்பளத்தை நான் இன்கிரிமெண்ட் பண்ண போறேன், ஏத்த போறேன், நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இனிமேல் நீங்க இந்த கடலை இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நேத்து ஓனர் சொன்னதெல்லாம் அப்படியே மைண்ட்ல இருந்து தூக்கி கடாசி விட்டு, என்னன்னாலும் பரவாயில்ல பாட்டி இந்த கடலை தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து இப்படி பாட்டிட்டு சொல்லும்போது, பாட்டி அப்படியே பூரிச்சு போயிட்டு ஓகே ஓகே கண்டிப்பா பண்றேன் அப்படின்ட்டு பாவியா வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே வந்து சொல்லும்போது அவ்வளவு கியூட்டா இருப்பாங்க பாட்டி வந்துட்டு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கடந்து போக எல்லா கஸ்டமர்ஸ் வந்து போறாங்க, அதே மாதிரி தான் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ எப்போதுமே நம்ம பாட்டி இப்போ கடையில் இருக்கிறதுனால அவங்க கிட்டயும் நல்லா சிரிச்சு பேசிட்டு தான் அவங்க வந்து கிளாஸ்க்கே போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் மட்டும் இருக்கிறாங்க, நீ நம்ம ஸ்கூலுக்கு போகலையா கிளாஸுக்கு போகலையா அப்படின்னு கேட்டா, இல்லப்படி நான் லேட்டாக தான் போவேன்னு சொல்லிட்டு, ஆமா பாட்டி உங்க கைக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறாளா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுதான். பாட்டி அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே, அது ஒன்றும் இல்லாம சின்ன வயசு நான் இருக்கும்போது இப்படியான ஒரு நோய் வந்துருச்சு, அதனால தான் இப்படி என்னுடைய கை வந்து செதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக அவங்க பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு மட்டும், அதாவது நம்ம ஹீரோன் மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைப்ரரி வராளா, அங்க அவ ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு ஒரு லெப்ரசி சம்மந்தப்பட்ட ஒரு ஆல்பத்தை எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்கிறானா, கூடவே இவ்வளவு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப அதுல தான் போட்டிருக்கு 1996 வரைக்குமே லெப்ரசியால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சட்டம் திருத்தப்பட்டு அவங்க வந்து மக்களோட மக்களா வந்து சகஜமா சொசைட்டில வந்து அவங்க நார்மலான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. பட் வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்களா அந்த நோயால கையை எழுந்து காலை எழுந்து மூக்கு இல்லாம முகம் இல்லாம அப்படியே சதஞ்சு போயிருக்கிறதா வந்து அதெல்லாம் போட்டுக்குது. அதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. இப்ப அப்படி கட் பண்ணா ஒரு 3 நாள் கழிச்சு வழக்கம் போல காலம்பரையே வந்து பேன் கேக்லாம் ரெடி பண்ணி அப்புறம் இந்த பீன் பேஸ்ட்லாம் தயாரா வச்சு கஸ்டமர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து யாருமே வர காணோம். எனக்கு கடை திறக்கிறதுக்கு முன்னாலே ஆட்கள் வந்து கூடி இருப்பாங்க. பட் இன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் கூட வர காணோம், என்ன ஏது அப்படின்ட்டு வந்துட்டு பாட்டி ஒரு மாதிரி கேட்கறாங்க. ஹீரோவால வந்து புரிஞ்சுக்க முடியுது, ஓகே ரூமர் வந்து பரப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது பாட்டியோடைய கைகள் இப்படி இருக்குல்ல, அதனால யாரோ தவறான பொருளையே பரப்பிட்டாங்க, ஸோ இனிமேல் கடைக்கு யாரும் வருவாங்களான்னு தெரியல அப்படின்ட்டு அவனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாட்டி மனசு நோவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொல்றானா, அதெல்லாம் ஒண்ணுல பாட்டி, இப்போ என்ன குளிர்காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சா, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் குறைஞ்சு போவாங்க, இது வருஷம் நடக்கக்கூடியதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். பட் பாட்டி சொல்றாங்க, ஏப்பா எனக்கு தெரியாதா, டொராக்கியா வந்துட்டு குளிர்காலத்துல தான் அதிக பேர் விரும்பி சாப்பிடுவாங்க, நீ என்ன குளிர்காலத்துல வாங்க மாட்டாங்கன்னு சொல்ற அப்படின்ட்டு வந்து சொல்லி பாட்டிக்கு வந்து தெரியுதா. இவன் ஒரு நிமிஷம் பாட்டிக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம வெளியே வந்து தம் அடிச்சுட்டு இருக்கிறானா. பாட்டி உள்ள இருந்துட்டு அவங்க கடைக்கு பக்கத்துல வரவங்களாம் ஏதோ கஸ்டமர்ஸ் நினைச்சு அப்படியே வந்து சிரிக்கிறாங்க. அப்படியே கடையை தாண்டி போனதும் அப்படியே அவங்க மூஞ்சி வாடி போயிருது. அதை பாக்குறப்பெல்லாம் ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. உடனே உள்ள வந்துட்டு, பாட்டி நீங்க வேணா பேசாம லீவ் எடுத்துக்கிறீங்களா, இன்னைக்கு எதுவும் ஓடாதுன்னு நினைக்கிறேன், நான் அப்படி கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாட்டி ஒரு மாதிரி பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, ஆக்சுவலா நம்மளால தான் கஸ்டமர்ஸ் யாருமே வரல போலன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருந்தா. அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டுட்டு ஒரு மாதிரி பாகமா பார்த்துட்டு நான் வாரேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்பவும் பரிதாபமா அங்க இருந்து போவாங்க பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அவங்க போறத பார்த்துட்டு இவனே மனசுடைஞ்சு போயிருந்தான். வீட்டுக்கு வந்து கூட அவனால நிம்மதியா இருக்க முடியல. மறுநாள் கடைக்கு வாரான். அவன் தனியாவே வந்துட்டு அந்த பீன் பேஸ்ட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனால வேலையில வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையா, வெளியே உட்காந்து தம்புடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப அங்க இருந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து இந்த மாதிரியான ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டு போறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம பாட்டி தான் ரொம்ப எமோஷனலா உடஞ்சு போய் அந்த லெட்டரை வந்து எழுதிருக்கிறாங்க. அது அப்படியே அவங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல வந்து சொல்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது இவங்க சின்ன வயசுல இருந்து நோயால பாதிக்கப்பட்டு இருந்ததுனால ஒரு அடப்பட்டிருக்கிற வாழ்க்கையை தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதாவது அவங்க இளமை முழுவதும் வெளி உலகத்தை பார்க்காமலே கடந்து போயிருச்சு. இந்த கட்டுப்பாடு
கட்டுப்பாடு, குவாரண்டைன், நிபந்தனைகள் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சக மனிதனா இந்த சொசைட்டில மக்களோட மக்களா வாழணுங்கிறது தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய ஆசையாம். அதுதான் நம்ம பாட்டியோடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாவும் கூட இருக்குது. ஆனா அப்படி இருந்தாலும் கூட இந்த சொசைட்டி வந்துட்டு அவங்களை இன்னுமே நிராகரிக்கிறதா வேதனைப்பட்டு எழுதிருக்கிறாங்க. பட் இருந்த போதிலுமே என்ன ஒரு சக மனசியா மதிச்சு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களா, ஒரு வேலை கொடுத்தீங்களா தம்பி, அந்த நல்ல மனசு எனக்கு ரொம்பவே பிடிச்சது. சொல்ல போனா எனக்கு ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா அது உன் வயசுல தான் இருப்பான். எனக்கு நீ ஒரு பையன் மாதிரி தான். சீக்கிரமாவே நான் பண்ணக்கூடிய அந்த டொராக்கிய நீயே ஒரு நாள் உன்னுடைய கைப்பட பண்ணி உன்னுடைய கடையை இன்னுமே டெவலப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தம்பி. அதையும் தவிர்த்து இப்போ நான் உன் கடையில வேலை பார்த்ததுனால உனக்கு தான் சிரமமாச்சுல, பழக்கமா வர கஸ்டமர்ஸ் கூட வராம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ வேதனைப்படுவேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நீ இந்த மாதிரிலாம் எமோஷனலா எழுதி வச்சிருக்காங்கல்ல, அதை பார்த்து அப்படி ரொம்பவும் கஷ்டமாயிருதா. அப்ப நம்ம ஹீரோன் கூட ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்குது, அதை தூக்கிட்டு வராங்க. பாட்டி எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப சொல்றான் பாட்டி இந்த மாதிரி வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, எனது பாட்டி வேலையை விட்டு போயிட்டாங்களா? ஆமா வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு இருக்கிறான். இல்ல பாட்டி இந்த மாதிரி குருவியை கொண்டு வந்தா வாங்கிக்கிறான்னு சொன்னாங்க, அதான் நான் கொண்டு வந்துட்டேன். அதோட மட்டும் இல்லாம நான் வீட்டு விட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனது வீட்டு விட்டு வந்துட்டியா? ஆமா ஆமா எங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால நான் மொத்தமா பேக் பண்ணி கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஓகே எங்க தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கிறதா சொன்னாங்க, நான் இனிமேல் அங்கே தான் இருக்க போறேன், ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு. ஓகே பாட்டி போய் நீங்க பார்க்க போனீங்களா, எதுவும் ஃபோன் கீன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதும் இல்லைன்னு சொல்றான். அப்ப என்ன நீங்க போய் பார்க்க வேண்டியதானே, வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறானா. ஓகே வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாட்டி பார்க்க போறாங்க. அதாவது அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களாம் இப்ப கியூர் ஆகிருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பெரிய காலனி போல அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த நோயால பாதிக்கப்பட்டு குணமானவங்களா இருப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி கை எழுந்து கால் எழுந்து மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி செதஞ்சு போய் அவங்க எல்லாருமே அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க போல. எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா ஒரு ஹாப்பியான வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரியுது. அப்படியே நம்ம பாட்டியம்மா பாக்குறாங்க. பாட்டியம்மா ரொம்ப உடஞ்சு போய் இருந்துட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. நீங்களாம் இங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன கடலாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டியம்மா அவங்க பாட்டுக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குருவி கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதை காமிக்கிறா. பாட்டி நான் சொன்னல நான் வளர்க்குற பெட் இதுதான், நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன், இந்த பெட்டை நீங்க இனிமேல் வளர்த்துக்கிறீங்களா அப்படின்னு இந்த குருவி கொடுத்ததும், ஓ ஷுவர் கண்டிப்பா நானே பாத்துக்கிறேன் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஆக்சுவலா இன்னைக்கு என்னுடைய கணவருடைய நினைவு நாள், இன்னைக்கு இந்த மாதிரியான உன்னுடைய பேர்டு எனக்கு கிஃப்டா கொடுத்தது ரொம்பவும் சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ இங்க இருக்கிற நோயாளிகள் கூட தான் அந்த காலத்துல கல்யாணம்லாம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எங்களுக்கு கூட திருமணம் ஆயிருக்குது. பட் அவங்க ஹஸ்பண்ட் அப்பவே இறந்து போயிட்டாராம். அதோடு மட்டும் இல்லாம ஒரு குழந்தை கூட உண்டாங்களாம். பட் அந்த குழந்தைக்கு அந்த வியாதி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதை அப்பவே கலைச்சிட்டாங்களாம். இது எல்லாத்தையுமே வேதனையா சொல்லிட்டு, அப்படி என்னதான் நாங்க வாழ்க்கையில பாவம் பண்ணோம்னு தெரியல, இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நாங்க அனுபவிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கேட்கிறா, ஆமா பாட்டி நீங்க எத்தனை வயசா இருக்கும்போது இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த நோயால பாதிக்கப்பட்டு அவங்க சின்ன வயசா இருக்கும்போது இங்க வந்ததை பத்தி சொல்றாங்க. நம்ம 2 வயசு இருக்கும்போது இந்த நோய் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இதனால கிராமத்துல இருந்து இவங்க அண்ணனும் இவங்க அம்மாவும் தான் இவங்களை கூப்பிட்டு வந்தாங்களாம். இங்க இறங்கணும் தான் இப்படியான ஒரு நோய் தனக்கு இருக்கிறதாவும், இதனால தன்னை இங்க விட்டுட்டு போக போறதாவும் சொன்னதும், அதை என்னால ஏத்துக்க முடியல, நான் கத்துனேன் கதறினேன், என்னை விடல, அப்படியே எங்க அம்மாவும் அண்ணனும் விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. சும்மா ஓடி ஆடி ஆடிட்டு தான் இருந்தேன், திடீர்னு இப்படி விட்டு போயிட்டாங்க, ஒரு அறையில போட்டு அடைச்சாங்க, அதோட அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை எங்கவே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க சொல்லும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்க. இவங்களே மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஒரு நரக வாழ்க்கைய வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு காலத்துல உண்மையா நடந்தது தானே, அதை வச்சு அவங்க சொல்றாங்கல்ல, அதை கேட்கறப்பவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இவங்கள மாதிரி பாதிக்கப்பட்ட இன்னொருத்தங்க வராங்க, அது நம்ம பாட்டியோட ஃப்ரெண்டு தான் போல. பாட்டியும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்களா, ஓ நீங்க தான் டொராக்கி கடையோட ஓனரா, வேலையை முடிச்சு இங்க வந்ததுக்கு அப்புறமா கடையில நடந்ததை பத்தி தான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப கூட அந்த பீன்ஸ் வச்சு ஒண்ணு பண்ணிருக்கிறா, ஒரு பேஸ்ட் மாதிரி, அதை வேணா நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி பண்ண ஒரு டிஷ்ஷை ரெண்டு பேருக்குமே கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம பாட்டிங்க தான் சமையல் கத்துக்கிட்டாங்களாம், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பண்ண அந்த டிஷ்ஷை சாப்பிட்டதுமே அவ்வளோ டேஸ்டா இருக்குது, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நம்ம ஹீரோவே சாப்பிட்டு என்ன பாட்டி இது இவ்வளோ டேஸ்டா இருக்குது, ஆமா இது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. ஆமா இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, ஐ அஸ்கு புஸ்கு நான் எப்படி சொல்லுவேன், இதை நீங்க போய் கத்துக்கிட்டு உங்க கடையில வச்சு நீங்க பிரபலமாகிறதுக்கா நான் தனியா ஒரு கடை ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டு காமெடியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் பாட்டியோட முகத்துல சிரிப்பை பார்க்க முடியுது. ஹீரோன் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறா. பாட்டி இது நீங்க பண்ற அந்த டொராக்கியை விட இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அதோட நல்லா இருக்குதா அப்படின்ட்டு பாட்டியம்மா சொல்லிட்டு, ஓகே ஓகே நான் அதுக்கான ரெசிபி சொல்றேன், இதை கூட உங்க கடையில ட்ரை பண்ணி பாருங்களேன், இனிமே ஃபேமஸ் ஆகும், இதுவும் சூப்பரா கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ரெசிபி கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் தவிர்த்து இந்த மாதிரி நான் லெட்டர்ல சொன்னதை விட இப்ப நேர்லயும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே எனக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு சக மனுஷியா மதிச்சு எனக்கு ரொம்பவும் அன்பா நடத்திக்கிட்டீங்கல்ல, அதுக்கு தம்பி ரொம்பவும் நன்றின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போதே அப்படியே உடஞ்சு அழ ஆரம்பிச்சிருந்தான். என்னாச்சு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டீங்கன்னு சொன்னா கூட அவனால பேசிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே நம்ம ஹீரோவை பத்தி எதுவுமே தெரியாது. அவனுக்குன்னு சொல்லிட்டு சொந்த
சொந்த பந்தம் யாருமே கிடையாது. எங்கேயோ ஒரு பப்ல வேலை பார்த்தானா அங்க ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனையால அவன் ஜெயிலுக்கு போயிட்டு திருந்தி வாழலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு முன்னால வாங்கி வச்ச கடனுக்காக கந்துவட்டிக்காரங்களாம் அவனை போட்டு தொலைப்படுத்த, அதனால மொத்தமா ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி அதை கொடுத்து அதுக்கு ஈடு பண்றதுக்காக தான் இந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டியை வச்சு தான் அவனுக்கு கொஞ்சமாச்சும் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைச்சது. அதுவுமே இப்போ நிரந்தரம் இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா. அதை நினைச்சு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறானா. பாட்டிக்குமே இவனை பிரிஞ்சு போறது ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. அவங்களும் கூட அப்படியே உடஞ்சு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சீன் பார்க்கும்போது நமக்கே ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ண கடையில தான் நம்ம ஹீரோனை தான் அவனுக்கு பார்ட் டைமா அசிஸ்டண்டா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடைசி நம்ம பாட்டி கூட ஒரு டிஷ்கான ரெசிபி சொன்னாங்க தெரியுமா, அதை தான் ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுட்டு போட்டாலும் வராது போல அந்த மாதிரி தான் அவன் பண்றது எல்லாமே வந்து சொத்தப்பல முடிஞ்சுக்கிட்டு இருக்குதா. அப்போ ஹீரோன் பக்கத்துல இருந்து அவனுக்கு வந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உதவி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலைகள் போயிட்டு இருக்கும்போது அப்போ இவங்க கடையோட ஓனர் அந்த லேடி வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கடையை நான் ரீமாடல் பண்ண போறேன், அதோடு மட்டும் இல்லாம இந்த கடையில இனிமேல் செஃபா வந்துட்டு இதா இருக்கிறால இந்த பையன் தான் இனிமேல் இருக்க போறான், எனக்கு தெரிஞ்ச பையன் தான் இவன் வந்துட்டு சூப்பர்வா சமைப்பான், அதாவது இனிமேல் இந்த ஸ்நாக் ஐட்டம்லாம் இங்க விற்க போறது கிடையாது, இனிமேல் எல்லா மெனுமே வந்து இதுல சேர்க்கறதா சொல்லிட்டு நான் ஐடியால இருக்கிறேன், ரீமாடல் பண்ண போறோம் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து, இந்த பையனுக்கு நீ அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஓடல. என்ன மேடம் சொல்றீங்க, அசிஸ்டண்டாவா? ஆமா, இந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப டேலண்டான பையன், இவனுக்கு கூட மாறா இருந்து ஒத்தாசையா இருந்து இந்த கடையை இனிமேல் பாத்துக்கோ, நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம அப்படியே இதை வந்து ஆல்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் என்னெல்லாமோ எடுத்து சொல்ல பாக்குறான். பட் அந்த லேடி வந்து முரண்டுபிடியா இவன் சொல்றதை கேட்கறதாவே இல்ல. அடுத்த மாசம் நம்ம இது எல்லாத்தையுமே டோட்டலா மாத்த போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதான், இன்னுமே கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்குது இவனுக்கு. அப்படியே வந்து ரொம்ப உடஞ்சு போயிருந்தான். நாட்கள் கடந்து போயிட்டு இருக்குது. கடைக்கு கூட போகாம இருக்கிற சோகத்திலேயே சரக்கு அடிச்சுக்கிட்டு வீட்டுல அதை நினைச்சு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறான். அப்படி நாட்கள் கடந்து போயிட்டு இருக்குது. அந்த ஷாப்பையும் வந்து ரீமாடல் பண்றாங்க. இதை தூரமா நின்று நம்ம ஹீரோன் கூட பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே கிளம்பி ஒரு ஆறுதலுக்காக நம்ம பாட்டியை போய் ரெண்டு பேரும் பார்க்க போறாங்க. ஆனா அங்க போனா இருக்கிற கஷ்டத்திலையும் மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தியை நம்ம பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. பாட்டி இருந்து 3 நாள் ஆகுதான், அவங்கள அடக்கம் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், அப்படியே உடஞ்சி சுக்குநூறாகி போயிருந்தாங்க. என்னது, பாட்டி இறந்துட்டாங்களா? ஆமாப்பா தம்பி, இந்த மாதிரி பாட்டிக்கு கொஞ்சம் தீர்க்க முடியாத ஒரு வியாதி இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த தொழுநோய் எல்லாம் கிடையாது, இது ஏதோ ஒரு நோய் போல. அவங்க வயது முதிர்ச்சியால பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால உடம்பு சரியில்லாம போயிருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. பட் சிகிச்சை பலனின்றி வந்து அவங்க இறந்து போயிட்டதா வந்து இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னதும் ரெண்டு பேருமே ஆடி போயிருந்தாங்க. அப்படியே கண்கலங்கி போயிருந்தாங்க. அப்புறம் அந்த பாட்டியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கடைசியா நாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்க்கும் போது ஒரு டேப்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெக்கார்டை வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை வந்து கொடுக்கும்போது அதை நம்ம ஹீரோ ப்ளே பண்றான். அதுல பாட்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு வருத்தமா சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட தான் மன்னிப்பு கேட்கறாங்க. வகனா, என்னை மன்னிச்சிரு, நீ கொடுத்த குருவி இருக்கு தெரியுமா, நீ கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அப்பப்போ அது வந்துட்டு பாடின மாதிரியே தெரிஞ்சிச்சு. பட் நான் அது கொஞ்சம் அதுகிட்ட நான் பேசினேன், பேச்சு கொடுத்ததும் என்னை விட்டுரு, என்னை வெளியே விட்டுருன்னு சொன்னிச்சு. அதனால நான் திறந்து விட்டுட்டேமா. ஏன்னா நான் அந்த மாதிரியான ஒரு கூண்டில் ஆடப்பட்ட ஒரு குருவியை தான் வாழ்க்கையை வாழ்ந்ததா நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி அந்த வாழ்க்கையை அந்த சின்ன குருவி கூட வாழக்கூடாது அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துல நான் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மனசை வந்து பேச தொடங்கிட்டு நம்ம ஹீரோ தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தம்பி நான் உன்னை பார்க்கும்போது ரொம்பவும் நீ சோகத்துல இருந்த எனக்கு ஞாபகம் இருக்குது. உன்னை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, நான் சின்ன வயசுல இங்க வந்து அணைஞ்சு இருக்கும்போது இந்த வேலையை வீட்டினால தாண்டி வெளி உலகத்துக்கு போக முடியாதோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல ஒரு பயத்துல இருந்தேன் தெரியுமா. அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் நீ இருந்த. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு உதவி பண்ண நினைச்சேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன்பா. நீ சந்தோஷம் தானே, எதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்காத, இனிமேல் இருக்கிற வாழ்க்கையை நல்லா சுதந்திரமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பேசுற அந்த ரெக்கார்டை கேட்டதும் ரெண்டு பேருமே உடஞ்சு ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிருந்தான். அந்த அளவுக்கு அந்த பாட்டி உருக்கமா அதுல பேசிருக்காங்க. அப்புறம் எங்க தான் வந்துட்டு அவங்களை அடக்கம் பண்ணிக்கிறதா வந்துட்டு காமிக்கிறாங்க. இங்க இறங்குறவங்க எல்லாரையுமே அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய சமாதியில இப்படி ஒரு மரத்தை நட்டி வச்சிருப்பாங்களாம். அது அவங்களுடைய ஞாபகார்த்தமா. அதே மாதிரி தான் நம்ம பாட்டிக்கும் கூட ஒரு மரத்தை நட்டி வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்து ரொம்ப வேதனைப்படுறாங்க, பாட்டிக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. இப்படி நாட்கள் கடந்து போகுது. இப்ப நம்ம ஹீரோ நம்ம பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு அவன் வேலை பார்த்த அந்த கடையை அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப சொந்தமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டியோட ஸ்டைல வந்துட்டு அந்த பேன் கேக் எல்லாம் பண்ணி நம்ம பாட்டி இருந்த அந்த காலனி வந்துட்டு டைரக்டா வந்து சேல் பண்றான். இவனுக்கு உதவி பண்றதுக்காக ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த பேன் கேக் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போட்டி எல்லாருமே வாங்குற மாதிரி இந்த படம் அப்படியே முடிஞ்சு போகுது. சோ நம்ம பாட்டி சொன்ன மாதிரி ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. இப்ப இவன் போட்டுக்கிற அந்த கடையில வர வருமானத்தை வச்சு கண்டிப்பா அவனுடைய கடனை அடைச்சிருவாங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையோட தான் இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சுக்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.